ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பொன்னியின் செல்வன் 18வது எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் வந்தியத்தேவன் முதலை கதையில் அவமானப்பட்டு நின்னதையும் அதனால் அவர் அங்கேருந்து கோவமாக கிளம்புனதையும் பார்த்தோம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம ஆழ்வார்க்கடியான ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தோமே. ஆமாங்க, ஒரு அரச மரத்துக்கு அடியில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் நந்தினியை பற்றிலாம் பேசினாங்க இல்லையா? அந்த இடத்துல இருந்து நம்ம ஆழ்வார்க்கடியானை ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க. வந்தியத்தேவனுக்காக குதிரை ரெடி பண்ணிட்டு வர வீரன் குதிரையை கொண்டு வந்துட்டார். அதனால் வந்தியத்தேவன் அங்கேருந்து கிளம்பி குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போகிறார். அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா ஆழ்வார்க்கடியான் நினைக்கிறாரு, இந்த பையன் ரொம்ப பொல்லாதவனாக இருக்கானே, நாம் ஒன்று கேட்டால் அவன் ஒரு பதில் சொல்கிறான். இவன் எங்கேருந்து வரான், எதுக்காக போகிறான், எதுவுமே தெரியல. நேற்று ராத்திரி நடந்த சதி ஆலோசனை கூட்டத்தில் கூட இவன் கலந்துக்கிட்டானான்னு தெரியல. நல்ல வேலையாக இவன்கிட்ட நம்ம குடந்தை ஜோதிடரை பற்றி சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இவன் அவரை போய் பார்ப்பான், அவர்கிட்ட நம்ம இவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு வீரன் வராரு. அந்த வீரன் வேற யாரும் இல்லை, வந்தியத்தேவனுக்கு குதிரை ரெடி பண்ணி கொடுத்த வீரன் தான். அவர் கேட்குறாரு ஆழ்வார்க்கடியான் கிட்ட, யார்கிட்டங்க பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி தெரியலையே, தனியாக பேசிக்கிற மாதிரில இருக்குது அப்படின்னோனையும் அதுக்கு ஆழ்வார்க்கடியான், தம்பி நான் யார்கிட்டையும் பேசலை, தனியாகவும் பேசிக்கலை. இதோ இந்த மரத்தில் ஒரு வேதாளம் இருக்குது, அந்த வேதாளக்கிட்ட தான்ப்பா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னோனையும், அப்படியா, அந்த வேதாளம் வைஷ்ணவ வேதாளமா இல்லை சைவ வேதாளமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீரன் சொன்னோனையும் அதுக்கு ஆழ்வார்க்கடியான், அதைத்தான் தம்பி இப்போ கேட்க போனேன், அதுக்குள்ளே நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் சொல்கிறாரு. அதனால இப்போ அந்த ஆவி மறைஞ்சு போயிடுச்சு. சரி தம்பி, அதை விடு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் கேட்குறாரு. எதுக்காக அப்படி கேட்குறாருன்னா, அந்த படகுல 2 பேரும் சண்டை போட்டுட்டு, அதாவது இன்னொரு ஒருத்தரும் ஆழ்வார்க்கடியானும் சண்டை போட்டுட்டு வரும்போது வந்தியத்தேவனும் சில ஆட்களும் அவங்கள பிரித்து அந்த சண்டையை நிப்பாட்ட ட்ரை பண்ணாங்க இல்லையா? அந்த ஆட்களில் இந்த வீரனும் ஒருத்தர். உடனே அவர், ஏன் பேர் எதுக்கு கேட்குறீங்க? அட சும்மா சொல்லு தம்பி, அந்த படகு கவிழாமல் நீ தானே பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொன்னோனையும், என் பேர் இடும்பன்காரி அப்படின்னு சொல்லி அந்த வீரன் சொல்கிறாரு. இடும்பன்காரியா, இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் சொன்னோனையும் இடும்பன்காரி ஏதோ வித்தியாசமாக ஒரு சிக்னல் பண்ணுறாரு. அந்த சிக்னல் எப்படின்னா, கைகள் 2ஐயும் வச்சு மீன் மாதிரி செய்கிறாரு. இதை பார்த்தோன்னையும் ஆழ்வார்க்கடியானுக்கு குழப்பமாக இருக்குது. என்ன தம்பி ஏதோ சிக்னல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி இடும்பன்காரி ரொம்ப படபடப்பாக ஆயிடுறாரு. உடனே ஆழ்வார்க்கடியான், இல்லை தம்பி, இந்த பரதநாட்டியத்துலலாம் திருமாலோட முதல் அவதாரம் ஒரு சிக்னல் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தானே நீ பண்ண அப்படின்னோனையும், என்னங்க சொல்கிறீங்க, திருமாலோட முதல் அவதாரம்னா மச்ச அவதாரம் மீனை சொல்கிறீங்களா அப்படின்னோனையும், அட ஆமாம் தம்பி, நீ அது மாதிரி தானே பண்ண, மீன் மாதிரி தானே பண்ண அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் கேட்குறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு வெறும் அரச மரத்தில் வேதாளம் தெரியும், வெறும் கையில் மீன் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சோ அப்படின்னோனையும், ஐயோ அப்படிலாம் சொல்லாத தம்பி, சரி அதை விடு, இந்த படகுல வந்தானே சைவன், அவன் எங்கே போனா அப்படின்னோனையும் அதுக்கு, அவர் போனார், ஆனால் உங்களை திட்டிக்கிட்டே போனார் அப்படின்னோனையும், ஓ அவ்வளோ தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. ஆமாம், எந்த ஊருக்கு போகிறதா சொன்னான், உங்ககிட்ட எதுவும் சொன்னானா அப்படின்னோனையும், அட ஆமாங்க, இந்த புள்ளிருக்கும் வேலூர் அப்படின்னு எங்கேயோ போகிறதா சொன்னார் அப்படின்னோனையும், ஓ புள்ளிருக்கும் வேலூரா, சரி சரி, நான் வேலையை அந்த சைவரை போய் பார்த்து என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் சொல்கிறாரு. ஆமாம், நீயும் என் கூட வரியா தம்பி அப்படின்னோனையும், ஐயையோ நான் மட்டும் இப்போ கடம்பூருக்கு திருப்பி போகலை, என் எசமானர் என் கண்ணு 2ஐயும் நோண்டிப்பிடுவார், நான் போகிறேங்க அப்படின்னோனையும், அதோ அந்த படகு கிளம்ப போகுது தம்பி, சீக்கிரம் போ அப்படின்னோனையும் அந்த வீரன் வந்து ஓடுறாரு. ஓடினா அந்த படகுக்காரன், என்னப்பா வரியா அப்படின்னா திரும்பி பார்த்து ஆழ்வார்க்கடியான் இருக்காரான்னு பார்க்குறாரு. ஆனால் ஆழ்வார்க்கடியான் ஒளிஞ்சிருக்காரு மரத்துக்கு மேலே. அப்போது, இல்லைங்க நான் அடுத்த படகுக்கு வரேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடையும் படகும் கிளம்பிடுது. ஆழ்வார்க்கடியான் ஒளிஞ்சிருக்கும் போதே நினைக்கிறாரு, ஆஹா நம்ம நினச்சது சரிதான், இவன் வில்லங்கமான ஆளாக தான் இருக்கான், படகு இவனை விட்டுட்டு தான் போகுது. ஆமாம், இவன் அப்போது ஒரு மீன் மாதிரி ஒரு சைகை பண்ணால, மீன் வந்து ஆஹா மீன் பாண்டியர்களை குறிக்குமே, ஒருவேளை இவன் பாண்டியர்களோட ஆளாக இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ வந்து அந்த வீரன் வந்து 4 பக்கமும் யாராவது இருக்காங்களான்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதே அரச மரத்துக்கு கீழே வந்து உட்கார்றாரு. கீழே தானே உட்காந்துருக்காரு, ஆழ்வார்க்கடியான் மரத்துக்கு மேலே இருக்காரு, அதனால ஆழ்வார்க்கடியானை கண்டே பிடிக்க முடியாது.
பொதுவாகவே ஆழ்வார்க்கடியான் கொஞ்சம் பருத்த கனமுடையவர். அதனால் அவரால் ரொம்ப நேரம் அந்த மரத்துக்கு மேலே உட்கார முடியல. அவருக்கு கால்லாம் மரத்து போக ஆரம்பிச்சிடுது. இப்போ நாமளே ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தோன்னா கால்லாம் ஒரு மாதிரி மரத்து போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார்க்கடியானுக்கு இறங்கியே ஆகணும். ஆனால் இந்த நேரத்தில் ஆழ்வார்க்கடியானை காப்பாற்றுற மாதிரி ஒரு புது மனிதர் வராரு. அந்த புது மனிதர் இடுமன்காரி கிட்ட வந்து அதே மாதிரி ஒரு மீன் சமிங்கை பண்ணுறாரு. உடனே இடுமன்காரியும் எழுந்திரிச்சு அதே மீன் சமிங்கை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோனையும் அந்த புது மனிதர் சோம்பன் சாம்பவன் அப்படின்னு சொன்னோனையும் இடுமன்காரியும் தன்னை இடுமன்காரி அப்படின்னு சொல்லி 2 பேரை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் திருப்பயம்புரம் பள்ளிப்படை அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறப்போ வழி ஃபுல்லாக காடும் கரடும் முள்ளுமா இருக்கும். அதனால நீங்கள் பார்த்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி இடுமன்காரி சொன்னோனையும் அந்த புது மனிதர் அது இருக்கட்டும், என்னடா காடும் முள்ளும் கரடுமா இருந்தாலும் புது மனிதர்கள் யாராவது வந்தாங்கன்னா நம்ம 2 பேரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி விலகி ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறமா மேலே இருந்த ஆழ்வார்க்கடியான் கீழே வழக்கம் போல பேசிக்கிட்டே இறங்குறாரு. ஆஹா, காலம் பொல்லாத காலமாக தான் இருக்குது. நல்ல வேலையாக கடவுள் அருளால் இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அருள் இருக்குது. இவங்க 2 பேரும் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா இங்கே பேசலாமே, இங்கே யாரும் இல்லையே. ஆனால் அங்கே திருப்பயம்புரம் வரைக்கும் போகணுன்னா ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயந்தான். பரவாயில்ல, நம்ம அந்த இடத்துக்கு போய் என்னன்னு பார்க்கலாம். திருப்பயம்புரம்னா அது கங்கா மன்னன் பிருத்திவிபதி இடம்தாச்சே அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் யோசிக்கிறாரு. சரி, எதா இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டு திருப்பயம்புரத்துக்கு போகிறாரு. அவர் அங்கே போய் சேர்றதுக்கே ராத்திரி ஆயிடுது, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுது. ஆழ்வார்க்கடியான் எப்படியோ ஒரு வழியாக திருப்பயம்புரத்துக்கு போயிடுறாரு. சோமன் சாம்பவனும் இடுமன்காரியும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி அங்கே தான் வராங்களா, இல்லை மனசை மாற்றிக்கிட்டு வேற எங்கேயாவது போயிடுறாங்களா? அப்படியே அவங்க 2 பேரும் அங்கே வந்தாலும் அவங்க 2 பேரும் பேசுகிறத ஆழ்வார்க்கடியான் எப்படி கேட்க போகிறாரு? ஒருவேளை ஆழ்வார்க்கடியானை அங்கே யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஆழ்வார்க்கடியான் எப்படி தப்பிப்பார்? இதெல்லாத்தையும் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.